ஓர் எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஓர் எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்கன்னு கேட்கிறாங்க. கண்டுபிடிக்கலாங்க. என்ன சொல்றாங்க? 25% குறைக்கிறாங்க. அப்ப 25% குறைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு சதவீதம் எவ்வளவு வரும்? 100 தானே. அப்போ 100ல இருந்து 25 குறைங்க. எவ்வளவு வரும்? 75. அப்ப 75% எனக்கு எவ்வளவு? 120. ஓகே. அப்ப அந்த எண்ணுக்கு என்னது? 100% தானே. அப்ப 100% எனக்கு எவ்வளவு வரும்? அவ்வளவுதான். அப்ப 25% குறையுன்னு சொன்னா 100ல இருந்து 25 குறைக்கணும். 20% அதிகம் சொன்னா 100ல இருந்து 25 கூட்டணும். இப்போ குறைங்கன்னா கழிப்பேன், அதிகம்னா கூட்டுவோம், அவ்வளவுதான். அப்ப குறைங்கன்னு சொன்னாங்கன்னா கழிக்கிறோம். அப்ப 100 25 போச்சுன்னா 75. அப்ப 75% 120. அப்ப அந்த எண்ணுக்கு என்னது? 100% தானே. அப்ப 100% எவ்வளவு வரும்? இப்படியே கண்டுபிடிச்சலாமா? அப்ப என்ன வரும்? சதவீதம் பொறுத்தவரைக்கும் நமக்கு என்னதான் வரும்? நேர்மாறல் தான் வரும். என்ன வரும்? நேர்மாறல். அப்ப இந்த ரெண்டு மதிப்பும் தலைகீழா போடுங்க. அப்ப 100/75 × 120. ஓகே. 3 25 75, 4 25 100. அடுத்து 1 3 3, 4 3 12, 0. அப்ப 4 × 40 எவ்வளவு வரும்? 160. ஆன்சர் எவ்வளவு? 160. ஆப்ஷன் சி. இப்ப ஃபார்மட் படி பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? 25 குறைக்கணும். அப்ப எவ்வளவு ஆகும்? 75%. அப்ப 75/100 எக்ஸ். அப்ப இதோட மதிப்பு எனக்கு எவ்வளவு? 120. அப்ப எக்ஸ் மதிப்பு எனக்கு என்ன வரும்? அப்ப 120 × 100 மேல போயிடும், 75 கீழே வந்துடும். ஓகேங்களா? இப்ப அடிங்க. ஓகேவா? 25 குறைங்க சொன்னா ஃபர்ஸ்ட் குறைச்சிட்டு ஆன்சர் பண்ணு. அப்ப 75%. அப்ப 75% எக்ஸ். ஓகேவா? இப்ப என்ன வரும்? எப்பயும் போலதான். இங்க 3, இங்க 4. அடுத்து 1 3 3 40. அப்ப எவ்வளவு வரும்? 160. அப்ப எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 160. ஓகே. எப்படி போடலாம்? ஆன்சர் ஒண்ணாதான் போறோம். நீங்க என்ன பண்ணலாம்? மேக்ஸிமம் நேர்மாறு மெத்தட்லயே போயிட்டீங்க. நேர்மாறு மெத்தடை பொறுத்த அளவுக்கு சதவீதம் நேர்மாறு தான். அப்ப என்ன பண்ணலாம்? தலைகீழ போட்டு அடிச்சுக்கலாம். அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இந்த மெத்தட்ல ஆன்சர் பண்ண முடியும்.